Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulil Kareem wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala Allahu Ta'ala ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பண்பான தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சுவர்க்கத்தில் காணிக்கையான என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் அல்லாஹ்வின் மாளிகையாம் இப்பள்ளிவாசலில் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அநியாயம் ஆபத்தானது எனும் தலைப்பில் ஒரு சில விடயங்களை கூறிச் செல்லலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறும்போது, நெருங்கி வரும் மறுமை நாளை நபியே, நீர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. பேச முடியாதவாறு இதயங்கள் தொண்டை குழிகளை அடைத்திருக்கும் வேளையில் அநியாயக்காரர்களுக்கு எந்த நண்பனோ அங்கீகரிக்கப்படும் பரிந்துரையாளனோ இல்லை. அல் குர்ஆன் 40வது அத்தியாயம் 18வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறும்போது, நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் உபகாரம் செய்வதையும் நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்குவதையும் ஏவுகிறான். மேலும் மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் வரம்பு மீறுவதை விட்டும் அவன் தடுக்கின்றான். நீங்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். அல் குர்ஆன் 16வது அத்தியாயம் 90வது வசனம். மேலும் இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஒருவர் தனது சகோதரனுக்கு அவனது மானத்திலே பணம் சொத்து போன்ற வேறு விடயத்திலே இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் தீனாரோ திர்ஹாமோ பொற்காசுகளோ வெள்ளி காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அவரிடமிருந்து அதற்காக அவர் இன்றைய மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும். ஏனெனில் மறுமை நாளில் அவனிடம் நற்செயல்கள் ஏதும் இருக்கவில்லை என்றால் அநியாயம் இழைக்கப்பட்டவரின் தீமைகள் அவர் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு அநியாயம் இழைத்தவரின் மீது சுமத்தப்பட்டுவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நாம் நபி மொழிகளை பார்க்கும் போது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சகோதரன் அநியாயக்காரனாக இருக்கும் நிலையிலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு நீ உதவி செய் என்று கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அநியாயக்காரனுக்கு நாம் எப்படி உதவி செய்வது என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள், உங்களில் ஒருவர் அநியாயக்காரனின் கையை பிடித்து அவனை அநியாயம் செய்ய விடாது தடுத்துக் கொள்வீர்களே, அதுதான் உங்களில் ஒருவர் அவனுக்கு செய்யும் உதவி என்று கூறினார்கள். இன்றைய உலகில் அநியாயங்கள் பல வகையிலும் பரவி இருப்பதை எம்மால் காண கிடைக்கின்றது. பொருள், பணம், உடல், உயிர் போன்ற அனைத்து அநீதிகளுக்கான பரிகாரங்களை மரணிப்பதற்கு முன்னரே அநியாயம் இழைக்கப்பட்டவனிடம் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்லாம் கண்டிப்பாக பணிக்கின்றது. இல்லாவிட்டால் அநியாயக்காரனின் மறுமை நிலை மிக மோசமானதாக இருக்கும் எனவும் அது எச்சரிக்கின்றது. அநியாயம் என்பது ஓரிரு விடயங்களில் மாத்திரம் ஏற்படக்கூடியதல்ல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சமூக விரோத செயல்கள், வியாபார மோசடிகள், தவறான வழிச்செயல் வழங்கப்படாமை, ஊரின மக்கள் மறுக்கப்படல், உடலியல் ரீதியான திட்டல், சபித்தல், ஏற்று பேசுகள் அனைத்தும் அநியாயத்தின் வடிவங்களே. அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு பரிகாரம் கிமைவாகும் என்பதை ஒவ்வொருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பு மிக்கவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு நீ அநீதிக்கு இழைக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்க உதவுவதே உண்மையான சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாகும். அதே நேரம் அநியாயக்காரனை அவன் பாட்டில் விட்டு விடுவதன் மூலம் அவனது செயல்களும் ஊக்கம் கொடுக்கும் வண்ணமும் நடந்து கொள்ளவும் கூடாது. அவனது அநியாயத்தை தடுக்கும் முயற்சியிலும் கட்டாயம் இறங்க வேண்டும். இதுவே சமூகத்தில் நீதி
வழிவகுக்கும். ஆகவே பண்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அநியாயம் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அறிந்திருப்போம். இவ்வுலகில் நாம் எவ்வளவு தான் நல்லறங்கள் செய்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து மரணிப்போம் என்றால் நாம் சென்றடையும் இடம் நரகம்தான் என்பதை அழகான உதாரணத்தோடு விளக்கப்படுத்தலாம் என ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவளுமே வணக்க வழிபாடுகளில் மிகவும் அக்கறையோடு செய்து வருபவள். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் ஓதுதல், சுன்னத்தான நோன்புகள் நோட்பது, சுன்னத்தான தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகைகள் போன்றவற்றை விடாது செய்து வருபவளாக இருந்தாள். ஆனால் இவளே பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுப்பவளாக இருந்தாள். இவளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய போது அவள் நரகத்திலே என்றார்கள். பெரும் மதிப்பிற்குரிய கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எவ்வளவு தான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஸகாத் சதகாக்கள் கொடுத்து ஹஜ் உம்ராக்கள் செய்து வாழ்ந்தாலும் அநியாயம் இழைத்த நிலையில் வாழ்ந்தோமாயின் மேற்கண்ட சம்பவம் தான் நமது நிலையும். எனவே மேற்கண்ட சம்பவங்களை அவதானித்து தம்மை தாமே சீர்படுத்தி அநியாயம் இழைப்பதில் இருந்து விட்டு விடுபட்டு நன்மக்களாக வாழ்ந்து மரணித்து உயர்தரமான உன்னதமான சுவனத்தை அடைய எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக என பிரார்த்தித்து என் கண்ணி உரைக்கும் முற்றுப்புள்ளியிட்டு வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.